இல்லை. இரவு பகல் யாருக்கு இருக்குதோ அவங்க வினைன்றதை மாட்டிப்பாங்க. நம்ம சாதாரண மனுஷனுக்கு எப்போ வரோம்? பொழுது விடிஞ்சோடனே பகல் தொடங்கிடுது, பொழுது போனவொடனே இரவு மூடிடுது. இது யாருக்கு? எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. ஆனால் ஒரு அப்பியாசிக்கு என்ன, பகலில் பாடம் பண்ணால் கூட அது இரவாயிடும். இருட்டு ஆயிடுதா? பாடம் பண்ணும்போது தெரிஞ்சுங்களா? அப்போ நம்ம எங்கே போகிறோம்? இரவு பகல் இல்லாத ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணுறோம். ஆனால் அது இல்லை. இது எங்கே போய் நம்மளை முடியுது? இரவு பகல் இல்லாத ஒரு இடம் போகணும். அப்படி போனால் என்ன ஆகும்? இன்பம் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும்பா. இன்பம் துன்பம் இல்லாமல் வாழ்க்கை எப்படி அமையும்? எப்போ செயல் இல்லையோ அது இன்பம் துன்பம் இல்லாத செயலாகும். எப்போ நம்ம செயல்படாமல் இருக்கிறோம் அந்த இடம் மட்டும்தான். அப்போ கடமை செய் பலனை எதிர்பார்க்காத என்னது இதுதான். நாம் இங்கே வந்துட்டோம். எல்லாம் என்னால் முடிஞ்சு நான் செஞ்சேன்னா எல்லாத்தையும் எனக்கு பாதிக்கும். எல்லாம் அவன் கொடுத்தான் நான் செய்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், உளுந்து உளுந்து பாடுபட்டாட நமக்கு ஒரு உணர்வு மட்டும் இருக்கும், இது என் கம்பெனி இல்லை, முதலாளி சொல்லிக்கிறாரு செஞ்சேன். கம்பெனி விட்டு வெளியே வந்தோடனே எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படி நம்ம வந்துடுவோம். அப்போ குடும்பத்தில் இருக்கிற நாம கூட என்ன பண்ணோம்? இது ஒரு பொறுப்பு. பொண்டாட்டியை காப்பாற்றணும், பிள்ளையை காப்பாற்றணும், எல்லாம் ஊருக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறேன். எல்லாம் செஞ்சாலும் இது நான் செய்யலை, எனக்கும் ஒருத்தன் வேலை கொடுத்துருக்கான் அப்படின்னு நான் எல்லாத்தையும் செஞ்சேன்னா எதுவுமே என்னை வந்து ஒட்டாது. சரிங்களா? அது எப்படிங்க ஒட்டாமல் போகும்? பாவ புண்ணியம் வராமல் போயிடுமானா வராது. ஏன் வராது? ஒரு ராணுவ மிலிட்டரியில் இருக்கிறாங்க. இப்போ நீ நானும் ஒரு கொலை பண்ணோம்னா என்ன அர்த்தம்? பாவத்தில் போய் சேரும். இதே ஒரு ராணுவம் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை நடக்குது, அவன் போய் அவனை யாராவது பாவம் சொல்லுவாங்களா? இல்லை எந்த நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்ல மாட்டேன், ஒரு மகனாக சொல்லியிருப்பாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவன் தனக்காக சண்டை போடலை, நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சண்டை போடுறான். அப்போ என்ன அர்த்தம்? தனக்காக எது செஞ்சாலும் அது பாவ புண்ணியத்தை கொண்டு வந்தே சேர்க்கும். அப்போ எனக்காக நான் செய்யாமல் விட்டுட்டு எனக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிறான்ப்பா செஞ்சேன்னா பாவ புண்ணியன்றது எனக்கு இல்லாமல் போயிடும். அப்போ இந்த பக்குவத்துக்கு கொண்டு வர்றது தான் பாடங்கள். அப்போ நாம் எல்லாம் யோசிக்கணும். யோசிக்க யோசிக்க நமக்கு பக்குவம் வந்துடும். சரிங்களா? சரிங்களாம்மா? இதில் ஏதாவது சொன்னீங்க இல்லை சரியில்லைங்க நீங்கள் சொல்கிறது அப்படி இருந்ததுன்னா சொல்லலாம், சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? ஐயா மாதிரிலாம் நான் திட்டமாட்டேன், அதனால பயம் வேண்டாம். நீங்கள் எது வேணாலும் என்கிட்ட சொல்லலாம். இல்லை இல்லை பயம் இருக்கும் உங்களுக்கு. அவர் சொல்கிற வார்த்தையே ஐயோ கோபமாக பேசுவாருன்னு. ஏன்னா அவர் படுறது கோபம் இல்லை. இவ்வளோ சொல்லி கூட நீங்கள் திரும்ப திரும்ப அங்கேயே தான் வந்து நிற்கிறீங்களேன்ற அந்த ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா அவர் சொல்லாத விஷயம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களே திரும்ப திரும்ப அங்கே தான் நிற்கிறோம். அந்த குடும்பன்ற ஒரு விஷயத்துல தான், அந்த கஷ்டன்ற ஒரு விஷயத்துல தான். அந்த மாதிரி இருக்க வேண்டிய வேலையே கிடையாது. நம்ம எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். 5 வயசில் ஒரு குழந்தை சொல்லுதுன்னா நான் 60 வயசு ஆன பிறகு அதையே சொல்லக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? 5 வயசில் நான் எப்படி இருந்தேன்னா 60 வயசு வரைக்கும் அப்படியே இருந்தேன். அப்போ அது பக்குவத்துக்கு அறிகுறி இல்லையே. உடலுக்கு ஒரு பக்குவம் இருக்குது, மனம் கூட பக்குவப்படுது. சின்ன வயசுல எனக்கு நல்லது கெட்ட தெரியாமல் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன். ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் இப்போ இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது, அது மனசுக்கு ஏற்றுக்குதுல்ல. அப்போ உயிருக்கு ஒரு பக்குவம் வரணும். உயிருக்கு ஒரு பக்குவம் வந்ததுன்னா பிறவி எடுக்காது. புரியுதுங்களா? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பக்குவம் தேவைப்படுது. அந்த பக்குவத்துக்காக தான் அவர் சொல்கிறாரு. ஆனாலும் நான் அங்கே போகாமல் அதை புரிஞ்சிக்காமல் திரும்ப திரும்ப அங்கேயே வந்து நின்னேன்னா அந்த ஆதங்கம் தான், அது கோபமே இல்லை. ஆத்மா சொல்லுங்கள்.